வெல்கம் டு நியூ வேஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ஐட்டம் பார்க்கலாம். இது ப்ரெட்டை வச்சு பண்ணுறது. இதுக்கு பேர் ஷாஹிtukdaன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறது. ஒரு 4 ஸ்லைஸ்டு ப்ரெட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன். இது கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இது 300 ml இருக்கும் பால், ஒரு 3 ஏலக்காய் மட்டும் எடுத்திருக்கேன். ப்ரெட்டோடைய ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்துக்கிறேன். இந்த பால் நல்லா பாதி ஆகிற அளவுக்கு நல்லா காய்ச்சணும், அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த சைடில் வரும் போய் அந்த ஆடெல்லாம் படியும் இல்லையா, அதை எடுத்து விட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இதோடைய குவான்டிட்டி பாதியாக வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஜாஸ்தி வச்சா கரிஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு கிண்டிகிட்டே இருங்க. ஏன்னா அடியில் ஏன்னா நான் ஜாஸ்தி சுகர் இல்லையா. கடையில் ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் இல்லைன்னா கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹீட் ஆனதும் நட்ஸ் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லாமே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம பாலில் சேர்க்கணும், அதனால தான் இது பால் காய்ச்சிட்டு இருக்கும்போது இதையும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கம்மியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிண்டிகிட்டே இருங்க. ஏன்னா டக்குன்னு போய் அது பிடிக்கும், அடியில் கெட்டியாகிடும் பால். ஏலக்காய் நான் நுணுக்கி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். பாருங்கள் எப்படி க்ரீமியாக இருக்குன்னு. இதுவே ஸ்டாப் பண்ணிவிடுங்க அடுப்பை. நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ஓரமாக சைடில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ப்ரெட்டை பொரித்து எடுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொரிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ப்ரெட்டை உள்ளே போடுறேன். சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க, ஏன்னா அதுதான் ஈஸி. இல்லைன்னா அது கொஞ்சம் உள்ளாரையே உடஞ்சிரும். சேமஸ் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ப்ரெட்டு போட்ட உடனே கருப்பாயிரும். ஓகே, மோரலஸ் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க, இல்லைன்னா உடஞ்சிரும் உள்ளாரே. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்கும்போதே மேலே இந்த மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிடுங்க. இது ப்ரெட்டுக்குள்ளே போய் நல்லா ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த சேமஸ் இதை ரஸ்க்லேயும் செய்யலாம். ரஸ்கில் கீ போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை இந்த மில்கில் போட்டு ஊற வச்சுருங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ரம்ஜான் டைமில் இது ஒரு ஃபேமஸான ஸ்வீட் இங்கே. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.